அதிகமாக யோசிப்பது உங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தால் பின்வரும் 7 நுட்பங்கள் அதைச் சமாளிக்க உதவும். முதல் செங்கல் விதி பற்றி விவாதிப்போம். இது ஒரு கட்டிடத்தின் அடித்தள செங்கலை அகற்றுவது போன்ற அதிகப்படியான சிந்தனையின் மன அமைப்பை அகற்ற உங்களை அனுமதிக்கிறது. குறிப்பிட்ட சூழ்நிலைகள் அல்லது பதட்டத்தை ஏற்படுத்தும் பணிகள் போன்ற அதிகப்படியான சிந்தனைக்கு வழிவகுக்கும் தூண்டுதல்களை அடையாளம் காண்பதே இதன் குறிக்கோள். உங்கள் வீட்டில் கசியும் குழாயை அடையாளம் காண்பது போல. வேலையில் சந்திப்புகளின் போது தனது அதிகப்படியான சிந்தனை வெளிப்படுவதை உணர்ந்த ரியா என்ற பெண்ணுடன் ஒரு வழக்கு ஆய்வு இதை விளக்குகிறது. காரணத்தை சுட்டிக்காட்டுவதன் மூலம் அவளால் தனது சிந்தனை செயல்முறையை திறம்பட நிர்வகிக்க முடிந்தது. 2வது முறை சாட்சி நிலைப்பாடு முறை. இது சாக்கடை கேள்விகளை அடிப்படையாகக் கொண்டது. இந்த நுட்பம் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் இருப்பது போல் உங்கள் எண்ணங்களை சுய பரிசோதனை செய்ய ஊக்குவிக்கிறது. உங்கள் மனம் இன்னும் வெளிப்படாத கற்பனையான சூழ்நிலைகளில் ஓடும்போது பகுத்தறிவற்ற எண்ணங்களுக்கு எதிராக பாதுகாக்கும் ஒரு வழக்கறிஞரின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் அச்சங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை அடையாளம் காணவும் தேவையற்ற பதட்டத்தை குறைக்கவும் உதவும். அடுத்தது சி கிளியர் பிரெயின் கிளட்டர் டெக்னிக். இது தகவல் சுமையை நிவர்த்தி செய்கிறது. இது அதிகமாக சிந்திப்பதற்கான ஒரு பொதுவான ஊக்கியாகும். நீங்கள் உட்கொள்ளும் தகவல்களை நெறிப்படுத்தி அத்தியாவசியமானவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துவதன் மூலம் அறிவாற்றல் சோர்வை நீங்கள் தணிக்க முடியும். 4வது அணுகுமுறை 15 கூடுதல் நுட்பங்களை உள்ளடக்கியது. இது மருத்துவ பரிசோதனைகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது அதிகப்படியான சிந்தனையை 35% குறைக்கிறது. இவற்றில் சிலவற்றை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது குறிப்பிடத்தக்க நன்மைகளைத் தரும். 5, 4, 3, 2, 1 கிரவுண்டிங் டெக்னிக் பின்வருமாறு. மருத்துவமனைகள் போன்ற உயர் அழுத்த சூழல்களில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இந்த முறை உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. நீங்கள் பார்க்கும் 5 விஷயங்கள்: தொடக்கூடிய 4, கேட்கக்கூடிய 3, மணக்கக்கூடிய 2, சுவைக்கக்கூடிய 1 அடையாளம் காண்பதன் மூலம் நிகழ்காலத்தில் உங்களை நிலைநிறுத்துவதே இதன் அடிப்படை. இந்த பயிற்சி உங்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்தவும் பதட்டத்தை குறைக்கவும் உதவும். தொடர்ந்து 2 நிமிட டர்போ நுட்பம் விரைவான சிந்தனை சுழற்சிகளை நிறுத்த உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் மனம் டர்போ வேகத்தில் இயங்கும் போது 2 நிமிடங்கள் இடைநிறுத்தவும், சுவாசிக்கவும், உங்கள் சிந்தனை செயல்முறையை மீட்டமைக்கவும் ஒதுக்குங்கள். இந்த சுருக்கமான தலையீடு சிந்தனையை தணித்து மனத்தெளிவை மீண்டும் பெற உதவும். 6வது நுட்பமான முதல் பக்கொள்கை அதிகமாகச் சிந்திப்பதோடு தள்ளிப்போடுவதையும் குறிவைக்கிறது. எதிர்மறை எண்ணங்களில் கவனம் செலுத்துவதை விட உடனடி நடவடிக்கைக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நீங்கள் தயக்கத்தின் சுழற்சியை உடைத்து உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறலாம். இறுதியாக, கடைசி முறை நான் அதை பெயர் மற்றும் அடக்குதல் சுழற்சி என்று அழைக்கிறேன். உங்கள் அதிகப்படியான சிந்தனையை லேபிளிட உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. உங்கள் எண்ணங்கள் எழும்போது அவற்றை ஒப்புக்கொண்டு அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் காட்டுத்தனமான ஊடுருவும் எண்ணங்களை அடக்கலாம். இது உங்கள் மன செயல்முறைகளை சிறப்பாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. இந்த முறைகள் எளிமையானவை ஆனால் சக்தி வாய்ந்தவை. சுய விழிப்புணர்வின் அடிப்படையில் தூண்டுதல்களை அடையாளம் காண்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் சில நுட்பங்களுடன் தனிப்பட்ட அனுபவங்களை பேச்சாளர் குறிப்பிடுகிறார். காப்பின் நுகர்வு அவர்களின் சொந்த பதட்டத்தை அதிகப்படுத்துவதை கவனிப்பது போன்றவை. சுருக்கமாக, விவாதிக்கப்பட்ட உத்திகள் உங்கள் சிந்தனை முறைகளை நன்கு புரிந்துகொள்ள உதவும், மேலும் நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை திறம்பட நிர்வகிக்கவும் இறுதியில் குறைக்கவும் உதவும். தூண்டுதல்களை அடையாளம் காண்பது, சுய பரிசோதனையில் ஈடுபடுவது, தகவல் உட்கொள்ளலை குறைத்தல், அடிப்படை பயிற்சிகளை பயிற்சி செய்தல் அல்லது உடனடி நடவடிக்கை எடுப்பது போன்ற நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை கட்டியெழுப்பி அமைதியான, அதிக கவனம் செலுத்தும் மனதை வளர்க்கலாம். உங்கள் மூளைக்கு உண்மைகளைச் சொல்லத் தொடங்குங்கள். உங்களிடம் என்ன ஆதாரம் உள்ளது போன்ற கேள்விகளைக் கேளுங்கள். உதாரணமாக, யூடியூப் வீடியோக்களை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள சிறுவன் அர்ஜுன் கூச்சம் மற்றும் அதிகமாக யோசிப்பதில் சிரமப்பட்டான். சிரிக்கப்படுவதைப் பற்றிய எதிர்மறை எண்ணங்களில் அவன் சிக்கிக் கொண்டான். இது அவனது செயலற்ற தன்மைக்கு வழிவகுத்தது. இருப்பினும் அவன் உண்மை அறிக்கைகளால் தன் மூளையை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். பலர் வீடியோக்களை உருவாக்குகிறார்கள் என்பதையும் அவனது உள்ளடக்கம் மதிப்புமிக்கதாக இருக்கலாம் என்பதையும் அவன் ஒப்புக்கொண்டான். குறிப்பாக உடற்பயிற்சி துறையில் பார்வைகள் மோசமாக இருப்பதாக தோன்றும் உள்ளடக்கம் கூட அவனது அதிகமாகச் சிந்திப்பதைக் குறைக்க உதவியது என்பதை உணர்ந்தான். இந்த செயல்முறை சாக்கடை கேள்விகளுடன் தொடர்புடையது. இது ஆய்வுகள் காட்டுவது சிந்தனை மற்றும் எதிர்மறை எண்ணங்களைக் குறைக்கும், குறிப்பாக அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை (சிபிஇ) அமைப்புகளில்.
மக்கள் தனது வீடியோக்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை கொள்வார்களா என்று தர்க்கரீதியாக கேள்வி கேட்பதன் மூலம் அர்ஜுன் தனது கவலைகளைத் தணிக்கும் தெளிவைக் கண்டான். அதிகப்படியான சிந்தனையை எதிர்த்துப் போராடுவதற்கான 3வது முறை கிளியர் பிரெயின் கட்டர் சிபிசி அல்லது டிஜிட்டல் டிடாக்ஸ் ஸ்லாட் தகவல் மேலாண்மையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. அதிகப்படியான உணவு நிரப்பப்பட்ட குளிர்சாதன பெட்டி கெட்டுப்போக வழிவகுக்கும் என்பது போல மூளையில் அதிக அளவு தகவல்களை ஏற்றுவது கவனச்சிதறல்களுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான தகவல் நுகர்வு காரணமாக அதிகமாகச் சிந்திக்கும் ஒரு பெண் தனது டிஜிட்டல் உட்கொள்ளலை குறைத்து பதட்டத்தைத் தூண்டுவதற்கு பதிலாக தன்னை ஊக்குவிக்கும் தரமான உள்ளடக்கத்தில் கவனம் செலுத்தினாள். இந்த மாற்றம் அவளது அதிகப்படியான சிந்தனையை வெல்ல அனுமதித்தது. அடுத்தது வெறி 15 நுட்பம். இது வேலைகளுக்கு குறிப்பிட்ட நேர இடைவெளிகளை ஒதுக்கி வைப்பதை ஊக்குவிக்கிறது. இது ஒரு சலவை இயந்திரம் நிரம்பும் வரை காத்திருப்பது போன்றது. இந்த நுட்பத்தை வாழ்க்கை மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம். நீடித்த எண்ணங்களை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் ஒதுக்குவது கவலைகளை பிரிக்க உதவுகிறது. முக்கியமான எண்ணங்கள் காத்திருக்க முடியும் என்று தங்கள் மனதை உறுதி செய்வதன் மூலம் தனிநபர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் தற்போதைய பணிகளில் கவனம் செலுத்த முடியும். பதட்டத்திற்கு நியமிக்கப்பட்ட நேரத்தை அனுமதிப்பதன் மூலம் நேரப்பாக்ஸின் பதட்ட அளவுகளில் 35% குறைப்புக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதிகமாக சிந்திப்பதை எதிர்ப்பதற்கான மற்றொரு பயனுள்ள அணுகுமுறை 5-4-3-2-1 அடிப்படை நுட்பமாகும். அதிகமாக சிந்தித்தல் பெரும்பாலும் யதார்த்தத்திலிருந்து துண்டிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். கடந்த கால வருத்தங்கள் மற்றும் எதிர்கால கவலைகள் பற்றிய துயரத்தை ஏற்படுத்தும். இந்த முறை நிகழ்காலத்திற்கு திரும்புவதை ஊக்குவிக்கிறது. இந்த நுட்பத்தை பயிற்சி செய்ய ஒருவர் தங்கள் சூழலில் 5 விஷயங்களை அடையாளம் காண வேண்டும், 4 அமைப்புகளை உணர வேண்டும், 3 ஒலிகளைக் கேட்க வேண்டும், 2 வெவ்வேறு வாசனைகளை மணக்க வேண்டும், ஒரு விஷயத்தை சுவைக்க வேண்டும். புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் கவனத்தை ஊடுருவும் எண்ணங்களிலிருந்து தங்கள் உடனடி சுற்றுப்புறங்களுக்கு மாற்றலாம். அதிகமாகச் சிந்திப்பதை எதிர்த்துப் போராடும் தாரா என்ற பெண் மேடையில் செல்வதற்கு முன் இந்த நுட்பத்தை செயல்படுத்தினார். இது நிகழ்காலத்துடன் மீண்டும் இணைக்க உதவியது. சுருக்கமாக, இந்த நுட்பங்கள் சாக்கடை கேள்வி கேட்பது, தெளிவான மூளைக்குழப்பம், வெறி 15 முறை மற்றும் 5-4-3-2-1 அடிப்படை முறை அதிகப்படியான சிந்தனையை நிர்வகிப்பதற்கான பயனுள்ள கருவிகள். ஒவ்வொரு முறையும் தனிநபர்கள் தங்கள் எண்ணங்களை விமர்சன ரீதியாக மதிப்பிடவும், தகவல் உட்கொள்ளலை கட்டுப்படுத்தவும், பிரதிபலிக்க நேரத்தை ஒதுக்கவும், தற்போதைய தருணத்தில் தங்களை நிலைநிறுத்தவும் ஊக்குவிக்கிறது. இந்த உத்திகளை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் பதட்டத்தை கணிசமாக குறைக்கலாம், கவனத்தை மேம்படுத்தலாம் மற்றும் மனநலனை மேம்படுத்தலாம். மேடையில் ஏறியவுடனேயே அவர் 5 விஷயங்களை கவனிக்கத் தொடங்கினார். அவளுடைய உடை, மைக்ரோபோன் மற்றும் கடிகாரத்தின் உணர்வுகள் உட்பட 4 விஷயங்களை அவள் அறிந்திருந்தாள். இதனுடன் அவள் 5-4-3-2-1 நுட்பத்தை பயன்படுத்தும் போது 3 தனித்துவமான ஒலிகளைக் கேட்டாள். மேலும் அவளைச் சுற்றியுள்ள 2 விஷயங்களை மணக்க முயன்றாள். அவளுடைய அதிகப்படியான சிந்தனை குறைந்துவிட்டதைக் கண்டறிந்தாள். இதனால் அவள் உடனிருந்து திறம்பட பேச முடிந்தது. நோயாளிகள் அதிகப்படியான சிந்தனை மற்றும் பதட்டத்தை நிர்வகிக்கவும், விரைவான இதய துடிப்பை திறம்பட அமைதிப்படுத்தவும், 1 நிமிடத்திற்குள் அமைதியைத் தூண்டவும் இந்த நுட்பம் அவசர சிகிச்சை பிரிவு ஊழியர்களுடனும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கூடுதலாக 2 நிமிட கற்போ நுட்பம் அதிகமாக யோசிப்பதை எதிர்த்து மற்றொரு பயனுள்ள தீர்வாக செயல்படுகிறது. இந்த அணுகுமுறை உறைந்த கணினித்திரையை புதுப்பிப்பதை நினைவூட்டுகிறது. இது மனதையும் உடலையும் புத்துயிர் பெறுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. எண்ணங்களில் சிக்கிக் கொள்ளும்போது அவற்றுடன் வாதிடுவதற்கு பதிலாக நகர்த்துவதே முக்கியம். 2 நிமிடங்கள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது மூளையின் வேதியியலை நேர்மறையாக மாற்றும். உதாரணமாக, அமன் எண்ணங்களால் அதிகமாக உணரும் போதெல்லாம் 25 ஜம்பின் ஜாக்குகளைச் செய்வதன் மூலம் இந்த உத்தியை பயன்படுத்தினார். அதிகமாகச் சிந்திக்கும் சுழற்சியை வெற்றிகரமாக உடைத்து தனது வேலையில் கவனம் செலுத்தினார். டெய்லர் மற்றும் பிரான்சிஸ் ஆன்லைன் ஆகியோரின் ஆய்வுகள் அத்தகைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் வரும் எதிர்மறை எண்ணங்களைக் குறைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அடுத்தது போதுமான நல்ல நுட்பம். கலைஞர்களால் ஈர்க்கப்பட்டு உடனடியாக முழுமைக்காக பாடுபடுவதற்கு பதிலாக தங்கள் ஓவியங்களை தோராயமான வரைவுகளுடன் தொடங்குகிறார்கள். அவர்கள் படிப்படியாக தங்கள் ஓவியங்களை அற்புதமான கலைப்படைப்புகளாகச் செம்மைப்படுத்துகிறார்கள். இந்த கொள்கை தனிநபர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் போதுமான அளவு நல்லது என்பதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பரிபூரணவாதத்தை மாற்ற ஊக்குவிக்கிறது. உதாரணமாக,
பல ஆர்வமுள்ள உள்ளடக்க படைப்பாளர்கள் சரியான அமைப்புகள் அல்லது உபகரணங்கள் இல்லாததால் தொடங்கத் தயங்குகிறார்கள். இருப்பினும் அபூரணத்தை தழுவுவது தேக்கநிலையை விட முன்னேற்றத்திற்கு அனுமதிக்கிறது. இது முதல் பான்கேக் கொள்கையைப் போன்றது, அங்கு ஆரம்ப முயற்சிகள் பெரும்பாலும் குறி தவறவிடுகின்றன. போதுமான அளவு நன்றாக இருப்பதில் கவனம் செலுத்துவது அதிகப்படியான சிந்தனையை குறைக்கிறது மற்றும் தள்ளிப்போடுதலை எதிர்த்துப் போராடுகிறது. கூடுதல் முறையாக பெயர் மற்றும் அடக்குதல் நுட்பம் அதிகமாகச் சிந்திப்பதை குறைப்பதில் மதிப்புமிக்கது. இதில் எண்ணங்களிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொள்ள லேபிளிடுவது அடங்கும். மக்கள் கூட்டத்தில் தங்களை வேறுபடுத்திக் கொள்ள பெயர் குறிச்சொற்களை அணிவது போல, நான் அதிகமாகச் சிந்திப்பவன் போன்ற எதிர்மறை லேபிள்களிலிருந்து ஒருவர் தங்களை பிரித்துக் கொள்ளலாம். நான் தோல்வியடையக்கூடும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது என்று கூறுவது போன்ற எண்ணங்களை மறுவடிவமைப்பதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் அடையாளத்தை தங்கள் உணர்வுகளிலிருந்து துண்டிக்கிறார்கள். இந்த பிரிப்பு அதிகமாக சிந்திக்கும் போக்கை கணிசமாக குறைத்து ஒருவரின் உணர்ச்சிகளைப் பற்றிய சிறந்த புரிதலை வளர்க்கும். இந்த நுட்பங்கள் முழுவதும் தனிப்பட்ட அனுபவங்கள் அவற்றின் செயல்திறனை வடிவமைக்கின்றன. பணிகளை உடைப்பதற்கு முதல் செங்கல் விதியை பயன்படுத்துவது குறித்து பேச்சாளர் சிந்திக்கிறார். இது அதிகப்படியான சிந்தனையை திறம்பட குறைத்தது. 5, 4, 3, 2, 1 அடிப்படை நுட்பம் பதட்டத்தின் மத்தியிலும் அமைதியான தருணங்களை வழங்கியது. அதே நேரத்தில் பல்வேறு முறைகள் அதிகப்படியான சிந்தனையை ஒட்டுமொத்தமாக குறைக்க பங்களித்தன. ஒட்டுமொத்தமாக இந்த உத்திகள் மிகவும் அமைதியான மனநிலையை எளிதாக்குகின்றன. இது சவால்களை எதிர்கொள்வதையும் அதிகப்படியான சிந்தனையின் தடையின்றி பணிகளில் ஈடுபடுவதையும் எளிதாக்குகிறது. இத்தகைய நடைமுறை கருவிகளை செயல்படுத்துவது ஒருவரின் சிந்தனை முறைகள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான பதில்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். உற்பத்தித்திறன் மற்றும் மன அமைதி இரண்டையும் மேம்படுத்தும்.